இந்த அருமையான ஆசீர்வாதமான இந்த மாலை பொழுதிலும் தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு பாராட்டின நல்ல கிருபைகளை நினைத்து இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே இந்த மாலை வேளையில கர்த்தர் எங்கள் நடுவிலே மகா பெரிய அற்புதங்களை செய்ய நீர் போதுமானவராய். ஆண்டவரே, நீர் எழுந்தருளி இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி அப்பா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றே. காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீ, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றே. உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். அப்படியே சொல்லுங்களா. உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.
என்னை புடமிட்டார் நான் பொன்னாக துலங்கிடுவே. என்னை புடமிட்டார் நான் பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல் காத்து கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல் காத்து கொண்டே. உமக்கே ஆராதனை. சொல்லுங்கள் எல்லாரும். உயிருள்ள நாளல் ஹல்லேலூயா, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. காயப்படுத்தி கட்டு போடும் அன்பரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பர். ரெண்டு கைகளை உயர்த்தி உமக்கே ஆராதனை. அப்பா, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. Everyone, உயிருள்ள அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாள். சொல்லுங்க வாய் திறந்து. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அன்று காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே காணுமே. எப்போது வருவீரையா? சொல்லுங்க எல்லாரும். என்னுள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா? என்னுள்ளம் சத்தமாய் சொல்லுவோம், எப்போது வருவீரையா? என் உள்ளம் உங்க சத்தம் கேட்கும்படி சத்தமாய் எப்போது வருவீர்? என்னுள்ளம் என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அன்று காணுமே. சொல்லுங்களாம்.
இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அன்று காணுமே. எப்போது வருவீர் ஐயா, என்னுள்ளம் ஏங்குதையா. ஆமா ஆண்டவரே, எப்போது வருவீர் ஐயா. கேளுங்க ஆண்டவரே, என்னுள்ளம் one more time சொல்லுங்க, எப்போது வருவீர். உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிற ஆண்டவரே, உங்க சமூகத்தில் வரணும்னு ஆசையா இருக்கிற ஆண்டவரே, சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். எப்போது ஏங்குதையா, எப்போது வருவீரையா. என்னுள்ளம் உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டுமே. எப்போது வருவி, உங்களை பார்க்கணும்னு ஆசையா விரும்பி நிற்கிறோம். என் உள்ளம் ஓ நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. அவர் நல்லவர் பா, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. காயப்படுத்தி கட்டு போடும் அன்பரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை. சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. உயிருள்ள ரபலகரனதுரசே, உமக்கே ஆராதனை அப்பா. உயிருள்ளனா இன்னும் நல்ல சத்தமாய் சொல்லுங்க, உமக்கே ஆராதனை. ஓராபாசே உயிருள் உமக்கே ஆரா. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உயிருள்ள நாளா சொல்லுங்க, உமக்கே தேசே தெரியுமா. எஸ் லோர்ட், உயிருள்ள. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ராஜாவை இந்த மாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவில் நீர் ஆளுகை செய்வீராக, எங்கள் நடுவில் நீர் உலாவுவீராக. உம்மை நாங்கள் வாஞ்சித்து வந்து நிற்கிறோம். எப்போது வருவீர் ஐயா. உங்க பிரசன்னத்தில் நாங்கள் அகமகிழ, உங்க பிரசன்னத்தில் பாட ஆவலாய் வந்து நிற்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல மாலை வேளைக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மாதத்தின் நமக்கு சற்று தாமதம் ஆகிவிட்டது. ஆமென் ஸ்தோத்திரம். தாமதம், ஆமென் ஸ்தோத்திரம் உங்கள் முகத்திலே தெரிகின்றது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே வருகின்ற நாட்களிலே எல்லா மாதமும் சரியாக 2வது வாரம் நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் அறிவித்துக் கொள்கிறேன். ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, ஆமென், 2வது வாரம் கூடுகை நடைபெறும். கைவேர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாடப்போகிறோம். உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. நல்ல பாடல். நம்ம எல்லாரும் கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய நாமம் ஆமென் உயர்த்தப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாரும் கை தட்டலாமா?
சின்ன பிள்ளைங்க எல்லாம் கை தட்டி ஹalleluya ஜீசஸ். உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. எல்லாரும் சேர்ந்து உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. உம் அன்பை பருகிட ஓடோடி நான் வந்துள்ளேன். உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன். நல்ல கை தட்டி உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். சொல்லுங்க, உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன். சொல்லுங்க, உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. சொல்லுங்களாரோ, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதை. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. சொல்லுங்களா, ஹalleluya. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி நான் மூழ்கணும். நல்ல கை தட்டி நல்ல வாய் திறந்து சத்தமாய் பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பாடுகளாரும் பேரின்ப கடலிலே இயேசுவே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். சொல்லுங்க, துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. சொல்லுங்க, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும், கொடியாக நான் படரணும். உந்தன் நேசமே ஆண்டவரோடு படருகிற ஒரு அனுபவம் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில நம்ம உயிர் வீழ்ச்சி அடைய பண்ணுகிறது. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்மோடு படருவதற்கு பலன் தாருங்க. ராபா காஷே ஆமென். கொடியாக படரணும் உந்தன் நேசமே. சொல்லுங்க,
தட்டி மடி மீது தவளனோ மழலை குழந்தை மடி மீது கேளுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. மழலை குழந்தை இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசரு உம்மை பற்றி தானே. உங்க சத்தம் வரட்டுமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதை. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசரு உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மறுரூபமாக்கிடும் எங்கள் மகிமையின் மேகமே. கையை தட்டலாமா? சின்ன பிள்ளைகள் நல்லா கை தட்டி. ஆமென். ஆமென். நல்ல கைகளை உற்சாகமாய் தட்டி. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. சொல்லுங்களாரும். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே. சொல்லுங்க. உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்கா. நல்ல கைத்தடி பாருங்க. வாயை திறந்து சத்தமா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசரு உம்மை பற்றி. உங்க சத்தம் வரட்டுமே. இரவெல்லாம் பகலெல்லாம் நினைவெல்லாம் பேச்சல் பேசரு உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜ், உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. சொல்லுங்க. உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவரோடு நம்ம இணைக்கப்படும் பொழுது நம்முடைய உள்ளம் இன்னும் ஆண்டவரோடு சந்தோஷப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? நாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளை தேவனோடு இணைக்கப்படும் பொழுது, தேவ சமூகத்திலே வந்து ஆராதிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறதை ஆமென் அவர்களுக்கு செய்து அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார் என்று சொல்றவங்க நல்ல கையை தட்டி, இந்த மாலை வேளையிலும் நான் தேவனோடு இணைக்கப்படும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்திலே நாம் ஆராதிக்கும் பொழுது, நமக்கு வர வேண்டிய நன்மைகள், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாய் நிற்கிறவை இந்த ஆராதனை வேளையிலே தேவன் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய். நல்ல கையை தட்டி ஆமென். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. தடைகளை உடைத்து போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாய் கடந்து போகிறார். ஹalleluya சொல்லலாமா? தேவன் நமக்கு முன்பதாய் போய் தடைகளை உடைத்து கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடு முரடானவைகளை சமமாக்குகிறார். ஹalleluya சொல்லுங்க. அவர் முன்பதாய் கடந்து செல்கிறதுனால தான் ஆமென் நாம் பின்பதாய் கடந்து செல்கிறோம். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஏன்னா பள்ளம் வந்தா சரிப்படுத்த அவரால் தான் முடியும். சில ஆட்கள் பாருங்க சோதரம், ஆமா அம்மா அப்பா கூட பிள்ளைங்க போகும்போது கைய சில நேரத்தில் தட்டிக்கிட்டு போயிடுவாங்க. நாம கையை பிடிச்சிருப்போம், ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம கைக்குள்ளாடி நிக்க மாட்டாங்க.
அவங்க ரோட்டை பார்த்த உடனே, இயற்கையை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம். பாருங்க, கச்சப்பச்சா கச்சப்பச்சான்னு முன்னாடி ஓடி போவாங்க. கல்லு தட்டி கீழே விழுந்து பொத்து நினைச்சுவாங்க, விழுவாங்க. முட்டெல்லாம் அத்து ரத்தமா வரும். அம்மா சொல்லுவாங்க, நான் தான் கையை பிடிச்சிட்டு வரேன்னு, என் கையை பிடிச்சிட்டு வந்தா உனக்கு என்ன அப்படின்னு நினைச்சுவாங்க. அம்மா மாதிரி, நல்ல அம்மா மாதிரி திட்டுவா. கையை பிடிச்ச இல்ல சொல்லுங்க. ஒரு மாதிரி சைஸா உள்ள அம்மா மாதிரினா எடுத்து வச்சு கொஞ்சுவா. அல்ல சொல்லுங்க. நான் இல்ல, என் பிள்ளைங்க கீழே விழுந்தா தூக்கி போட்டு உடனே போய் முதல்ல கிஸ் பண்ண மாட்டேன், தூக்கி வச்சு முதல்ல அடி கொடுப்பேன். அல்ல சொல்லலாமா? கையை பிடிச்சி ஒரு அல்ல சொல்லுங்களேன். ஏன் பேச்ச கேட்காம போன? அல்ல சொல்லலாமா? ஏன் ஓடுன? ஒரு அல்ல சொல்லுங்க. அப்பதான் அந்த பிள்ளைக்கு தெரியும், ஓஹோ நம்ம ஓடுனது நம்ம மிஸ்டேக். ஒரு அல்ல சொல்லுங்களேன். சிலர் ஆவிக்குரிய பாதையில சிலர் அதிவேகமா ஓடுவாங்க. அவில பாத்தீங்கன்னா அப்படி அந்நிய பாசம் பேசுவாங்க, அப்படி தீயா நிப்பாங்க, அப்படி ஃபயரா நிப்பாங்க. நாமள நினைச்சிரும் பரவாயில்லையே, நம்மளை விட ரொம்ப அக்கினியா இருக்கிறாங்கள, பரவாயில்ல, தேவனுடைய பக்கத்துல இவங்க தான் இருப்பாங்கன்னு. கொஞ்ச நாள் பார்த்தா ஆளையே காணும். ஒரு அல்ல சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க, அல்ல சொல்லுங்களேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பதமாகத்தான் கொண்டு போக வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க பாருங்க. எடுத்தோம் கவுத்தோன் இருக்கவே கூடாது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? வேதம் சொல்லுகிறது, ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகள் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். கையை பற்றி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தாய் தகப்பு நடத்துவது போலல்ல, நம்முடைய பெற்றோர் நடத்துவது போலல்ல. அவர் நம்மை நடத்துவார் என்றால் நம்முடைய பாதை நிறைவான பாதையாகத்தான் இருக்கும். அதிலே பள்ளங்கள் இல்லை, அதிலே குண்டுகள் இல்லை, அதிலே கஷ்டங்கள் இல்லை, அதிலே பாடுகள் இல்லை, அதிலே உபத்திரவங்கள் இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஆமா, நாம் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். வந்த உடனே பார்த்தா மைக் ஒர்க்காவே இல்லை, இருந்த மைக்கில வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, இன்னைக்கு சமாளிக்கிறது நாளைக்கு பெரும்பாடாயிரும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆமா, எது வேணாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக ஆமீன் சகிக்க பழகணும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? உற்சாகமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை நல்லா தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. என் தலையை அவர் நிமிர பண்ணுவாராக, என் தலையை அவர் நிமிர பண்ணுவாராக. எத்தனை பேர் சொல்லுங்க அல்லேலூயா? தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலன் அடைய செய்தார். இந்த பாட்டு உங்களுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப நான் ஒரு முறை பாட போறேன், என் கூட சேர்ந்து நீங்க என்ன செய்யணும்? பாடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய விலையில இருக்கலாம், வண்ட விலையில இருக்கலாம், சோத்திரம் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமமா இருக்கலாம். எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ அந்த பகுதியில உங்க தலையை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறாரு. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வெட்கப்பட்ட அதே ஸ்தானத்துல தலையை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, ஆமீன் ஸ்தோத்திரம், தேவன் அந்த இடத்துல நம்ம பலனடைய செய்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நல்ல பாடல் நீங்க கற்றுக்கொள்ளணும்னு விரும்பினீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைங்களை என் கூட சேர்ந்து சத்தமா கைத்தட்டி பாடுங்க. சரியா? வாய் கொண்டு இருக்கீங்களா? எல்லாரும் வாய் கொண்டு இருக்கீங்களா? நல்ல கை வச்சு ஒரு ஆளிலே சொல்லுங்க. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. எல்லா கைகளை தட்டுவோம், என் கூட சேர்த்து பாடணும். சரிங்களா? ஆமென். நல்ல கை தட்டு. Come on, கையை தட்டி. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலன்
நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. சொல்கிறாரோ, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. காலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. Come on everyone, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. கைகளை தட்டி சொல்லலாமா? நாம் பட வேண்டிய சிறுமையை அவர் கல்வாரி சிலுவையிலே. Come on, நல்ல கை தட்டி. சிலுவை எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சொல்கிறார், சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினார் நீ நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியா என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினார் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. காலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. காலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவர். கை தட்டி. நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே. புகைதலில் ஒளிந்து கிடந்து அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார். நம்பினே. ஹல்லேலூயா. புகைதலில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார். நம்பினேன் விடுவித்தார். புகைதலில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார். நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார். என் தலையை நிமிர செய்தார்.
கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. காலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் காலங்குவதில்லையே. நலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. காலை நிமிர செய்தார், உயர்த்தி விட்டார், இனி நான் சத்தமா பாடுகிறாரோ. நலனடைய செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் கையை தட்டு. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் சத்தமா நம் கர்த்தர் நல்லவரே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் இயேசுவே என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே. சொல்லுங்க, நம் கர்த்தர் நல்ல கையை தட்டி, என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். இதுவரையும் என்னை வாழ வைத்திருக்கிறார், இதுவரையும் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் வந்த தடுமாற்றங்கள் ஏராளம், நான் புரண்டு போவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் ஏராளம். சத்துரு எனக்கு முன்பதாய் அலை போல் எழும்பி வந்தான், சத்துரு எனக்கு முன்பதாய் கோராக சிங்கம் போல எழும்பி வந்தான். ஆனால் அவைகள் நடுவிலே நான் ஆராதிக்கிற தேவன் என்னை நினைத்தருளினார். அவரை நான் ஆராதிப்பேன், அவரை ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன். என் தலையை நிமிர பண்ணுகிறவரை, என் தலையை வாழ வைத்தவரை நான் ஆராதிப்பேன். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, இயேசுவே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாடலை கற்றுக்கொண்டீர்கள்? மச்சான் வீட்டுல வடை சுட்ட மாதிரியே கை தட்டுறது, நல்லா தட்டுறது கிடையாது. நல்ல பாட்டுகளை நம்ம டேஸ்ட் பண்ணி பாடணும், பாட்டை பாட்டா பாடணும். ஒரு சொல்லுங்களேன், பாட்டை நீங்க ரசிச்சிட்டீங்கனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிடுவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. சிலுவையிலே அவர் வென்ற அந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையிலே நாம் மீட்பு அடைவதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை ஆமென் ஒரு குகைதனில் வாழ்ந்த வாழ்க்கை, ஒரு இருளிலே வாழ்ந்த வாழ்க்கை. ஆனா என்னைக்கு ஆண்டவர் சிலுவையிலே அவர் வெற்றி பெற்றாரோ, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் வெற்றி உள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் பாட்டு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா தட்டுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரே சோப்பு, ஒரே சோகமா இருக்கிறீங்க, என்னன்னு தெரியல. பள்ளியிடம் திறந்துட்டாங்களே, ஒரே புக்கா வாங்க சொல்லி இருப்பாங்க, எழுத சொல்லுவாங்க, படிக்க சொல்லுவாங்க. வாழ்க்கை ஃபுல்லா இதுவா தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். அதுதான், வேற வழியே இல்ல. ஒரு சொல்லலாமா? வாழ்க்கையில படிச்சாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் ஜோமனி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறான்னு பார்த்தா வாய்ப்பே இல்ல ராசா. அல்லேலூயா சொல்லலாமா? படிச்சாதான் முன்னேற முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஜோமனி மார்க் போடுறது, பாஸ்டர் கண்ண மூடி ஜோமனி பரீட்சையில வெற்றி பெற வைக்கிறது ஜோலி எல்லாம் கிடையாது. நாம படிக்கணும், அவர் வாய்க்க பண்ணுவாரு. பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், வேலைய பண்ண கர்த்தர். நான் நடவு மாட்டோம், படிக்க மாட்டோம், புக்கும் திறக்க மாட்டோம், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னா வாய்ப்பில்ல ராசா, பண்ணி வைக்க போக வேண்டியதா. கையை வச்சு ஒரு அலையில சொல்லுங்களே. விசுவாசிகள் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆலயத்துக்கு வர்றது, ஆராதனைக்கு வர்றது மேட்டர் கிடையாது. ஆலயத்துல வந்து ஆராதிக்கிற இடத்துல நாம எப்படி ஆராதிக்கிறோம், கர்த்தர் நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமெனா? அல்லேலூயாவா? பாடுறாங்களா? அவங்க பாடிட்டு போட்டுமே. கை தட்டுறாங்களா? அவங்க தட்டிட்டு போட்டுமே. சோத்திரம். சாட்சி சொல்றாங்களா? அவங்க சொல்லிட்டு போட்டுமே. நான்
நான் சும்மா போய் உட்கார்ந்திருப்பேன். உட்கார்ந்துகிட்டே போ. அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் ஆசீர்வாதத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. சாவி உங்க கையில தான் இருக்கு. திறந்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிடணும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? நான் பாட்டு பாட மாட்டேன், கையும் தட்ட மாட்டேன், சோத்திரம் பண்ண மாட்டேன், கண்ணை பண்ண மாட்டேன். அப்படியே ஒரு டைப்பா வந்து உட்கார்ந்துருப்பேனா டைப்பான ஆசீர்வாதம் தான் நம்மளை தேடி வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் எப்போதுமே கர்த்தர்கிட்ட சொல்றது என்னன்னா, நாம கர்த்தருக்கு எதை கொடுக்கிறோமோ அதை பெஸ்டா கொடுத்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எதை கொடுத்தாலும் ஸ்தோத்திரமா தெளிவா சொல்லணும், ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஆமேனா ஆமேன்னு சத்தமா சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கா இதை செய்யணுமா தைரியமா போய் நின்று செய்யணும். அல்லேலூயா சொல்லலாமா? என் ஜட்ஜில ஒரு 200 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் பாருங்க, கிழிஞ்ச நோட்டு. இந்த வருஷம் ஃபுல்லா சேர்த்து வைக்கணும்னு ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப 200 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. 10 ரூபாய் 20 ரூபாய் ஒட்டு போட்டது, கிழிஞ்சது, தீஞ்சது, தீ கொடுத்தது, சோத்திரம் தீ ஆமே, ரெண்டா கிழிஞ்சதை ஒட்டுனது, ஆமே சோத்திரம். இதெல்லாம் தேவ சமூகத்துல வருதுன்னா நமக்கு வருகிற ஆசீர்வாதம் அப்படிதானே செய்யும். ஹலோ, கேக்குதுங்களா மைனி? நமக்கு வர ஆசீர்வாதம் எப்படி வரும்? நீ தெரிஞ்சு செய்யறியோ தெரியாம செய்யறியோ அது தெரியல. ஆனா கர்த்தர் சொன்னாரு, இதை எடுத்து பத்திரமா வச்சுக்க, வருஷ கடைசியில் அவங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம என்ன செய்ய முடியும். நல்லதை விதைச்சா நல்லதா இருப்போம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லதை விதைச்சா நல்லதா இருப்போம். ஆமா, தேங்காய் 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 இதை விதைச்சுக்கிட்டு சோத்திரம் பலாப்பழத்தை எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? தென்னை இது வச்சா தென்னங்காய் தானே செய்யும், காய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ நான் தென்னங்காய் வச்சேன் பலாப்பழம் வரலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பலா கொட்டை போடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய பாதையில இன்னைக்கு சரியா ஓட முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தடைகள் நமக்கு முன்பதா எழுப்பி வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நாம ஓடுற ஓட்டம் ஜெயமான ஓட்டமா இருக்கணும், வெற்றியான ஓட்டமா இருக்கணும். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்கள நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த பாட்டுல அந்த ஒரு சரணத்தை நம்ம பாட போறோம், எல்லாரும் சேர்ந்து பாடும். அல்லேலூயா சொல்லலாமா? வேலை வெட்டி இல்லாம பாட்டு எடுத்துட்டு வர்றது உங்களுக்கு படிச்சு தரக்கு தானே வந்திருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. எல்லாரும் வீட்டு வசதியோட தானே இருக்கீங்க. அதுதான் முன்னாடி வீடு இல்ல, கூடு இல்ல, ஓலப்பிறையில இருந்தோம், அப்படி கண்ணூர் அடிச்சுட்டு இருந்தோம், ஜோம் பண்ணோம். ஆண்டவர் அரண்மனையில உட்கார்ந்து வச்சிருக்காரா இல்லையா? ஆமா. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். சொல்லுங்க. ஆமா, இவ்வளவுதான் பாட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு போட்டு ஒரு சைஸா வந்து உட்கார்ந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எதிரிகள் முன் உயர்த்தினார், தலையை நிமிர செய்தார். நம்ம ஆண்டவர் இருக்காரு தெரியுமா? எங்க உயர்த்துவார் தெரியுமா? நாம எங்க வெட்கப்பட்டோமோ, நாம எங்க தலை குனிஞ்சோமோ, யார் நம்மள மண்ணவாரி போட்டு நாசமா போவேன்னு சொன்னாவளோ அவங்க மத்தியில தான் உயர்த்துவாரு. நீங்க நினைச்ச உடனே உயர்த்த மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க நல்லா உயர்ந்திருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு வெப்ராளமா வரும். ஐயோ நான் ஆராதிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், பைபிளை கொண்டு போறேன், ஆமா உபவாசம் பாசிங்கா போட்டு அல்சர் வரைக்கும் வந்துருச்சு, ஒண்ணும் வரல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி ஜெபிக்கிற வரைக்கும் சத்துரு எதிர்கொண்டு பெருகி கொண்டு எழும்பி அப்படியே நிப்பான் பாருங்க. காலம் வரும், நேரம் வரும். ஆமென். கர்த்தர் உங்களை உயர்த்துற நேரம் வரும். அன்னைக்கு அவன் பாப்பான். ஆமென். அவன் ஒன்றுமில்லாமல் போகிற நாட்கள் நீங்கள் உயர்த்தப்படுகிற நாட்களா இருக்கும். நான் பொருளாதார ஆசீர்வாதத்தை சொல்லல, நான் டோட்டலா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஆசீர்வாதம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? பொருளாதாரத்துல ஆமா எல்லா விதத்திலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னதங்களின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் ரெண்டும் சேர்ந்து ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைச்சாதான் அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமா இருக்கும். அதனோட அவர் வேதனையை கூட்டவே மாட்டாரு, கழிக்கவும் மாட்டாரு, பெருக்கவும் மாட்டாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சன்னதி. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? ஆமா, அந்த பாடல் வரிகள் எல்லாம் ரொம்ப அருமையான வரிகள். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். அவர் ஒரு வார்த்தையை சொன்னா சொன்னதுதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொன்னா மனமாற மனிதன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. ஏன் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஏன் அதை சொல்றாருன்னா, நம்ம ஆண்டவரை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்துல தேடி பார்த்தா கூட வாய்ப்பு இல்ல ராசா. எத்தனை பேர் தேடி தேடி பாக்குறாங்க. ஆமென். புண்ணியவாளர் இருக்காங்களா? சோதரன் நல்லவர்கள் இருக்காங்க. ஆனா நம்ம தெய்வத்தை போல யாரும் இல்ல. கையை வச்சு வரல சொல்லுங்க. அவங்க எல்லாம் மரிச்சிட்டாங்க, இவர் மரிச்சு உயிரோடு எழுந்தவர். கையை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்திற்கே விடுதலை
வாங்கி தந்தவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குறிப்பிட்ட ஜனங்களுக்கு கிடையாது, இந்த பூமிக்கே சொந்தக்காரரு. அப்படிப்பட்ட ராஜாவுடைய பிள்ளைங்க நீங்க. ஒரு டைப்பா இருந்தா அவரு ஃபீல் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா சொல்லுங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணக்கார வீட்டு பிள்ளை கார்ல வந்து இறங்கும் போது பாவப்பட்ட பிள்ளை அதை பார்க்கும்போது ஐயோ கார் இல்லையே, நம்ம எல்லாம் இப்படி தோல் பைய போட்டுக்கிட்டு இப்படி கிழிஞ்ச பைய போட்டுக்கிட்டு நடக்கிறோமே அப்படின்னு அந்த பிள்ளை ஃபீல் பண்ணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்க ஃபீல் பண்ணது இல்லையா? நான் பண்ணிருக்கேன். அல்லேலூயா சொல்லலாமா? இவன் நமக்கு காருக்கு கொண்டு விடத்தான் பிள்ளை இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு கூட வர மாட்டேங்குது, வேன்ல ஏறி போயிருது. அல்லேலூயா சொல்லலாமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பா ராஜாவா இருக்கிறாரு, அவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க நீங்க ராஜாவா இல்ல பிச்சைக்காரங்களா? உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்ல அப்படின்னா அவன் மத்தவன் மேப்படியா மேல உட்கார்ந்துருக்கான் போல இருக்கு. யாரு சொல்லுங்க சத்தமா? ராஜா வீட்டு பிள்ளைங்க, நம்ம ராஜாவின் ஜெயதுனி வீரர்கள். எப்பவுமே ராஜா பக்கத்துல நம்ம உட்கார்ந்துருக்க கூடியவங்க. ராஜா வீட்டுக்காரங்க ஆலயத்தை கட் பண்ண மாட்டாங்க, ஆராதனை கட் பண்ண மாட்டாங்க, இருமல் வந்தாலும் ஜெபத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உசிரே போனாலும் போகட்டும் பரவாயில்ல, கர்த்தரை ஆராதிச்சு போகட்டும் நம்புவாங்க. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாத தெய்வம் ஒருவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. பாட்டு பாடலாமா? ரெடி தானா? ரெடி தானா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கூகைதானில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். இவ்வளவுதான் பாட்டு. சரிங்களா? குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றின. நல்ல பிள்ளைகளா இருந்தா உடனே பேனா எடுத்து பிஸ்கு பிஸ்கு பிஸ்குன்னு எழுதியிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்படின்னா டிவி வைக்கணும் போல இருக்கு. பிரதர் பாக்காரு, ஐயோ பாத்துறாங்க, சர்ச்சில் வச்ச மாதிரி இங்க ஒரு டிவி வைக்க சொல்லிடுவாரோ. டிவி வச்சிருவோம். நீங்க எதுக்கு இருக்கீங்க ஆமென் சொல்லலாமா? டிவி வச்சிடலாம், புதுசு புதுசா பாட்டு டிவில வரும். நீங்க பார்த்து பார்த்து பாடிக்கிட்டு சந்தோஷமா என்ன செய்யலாம் இருக்கல. பாருங்க, சர்ச்சில் கிளை மாதிரிலாம் பயங்கர சந்தோஷம். ஏன்னா பின்னாடி பாட்டு வருது. பாட்டு புக்கும் கொண்டு வரான்டா. ஆமா, பைபிள் கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. கை வச்சு சொல்லலாமா? ஆமா, எல்லாமே இப்ப டிவில வந்துருது. சோறும் டிவில வந்துட்டுனா ரொம்ப சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இது 2 லைன் தான், நல்ல ஈஸியா பாட போறோம். ஆமென். நல்லா கை தட்டி. Yes, come on. Thank you Lord. நல்லா கை தட்டி. கூகைதானில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். நீங்க சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சத்தமா. கூகைதானில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். பிள்ளைங்களா சத்தமா. கூகைதானில் நம்மளு ஆயிரத்தி பாடுகிறீங்க. ஆமென். நீங்க இவ்வளவு பேரும் பாடுங்க, வேற யாரும் பாடக்கூடாது. அவங்க யாருமே பாட மாட்டேங்கிறாங்க. 1 2 3 4 கூகைதானில் பாருங்க. இப்படி இருந்தா எப்படி மக்களே பள்ளியிடத்துல போய் பாஸ் ஆக முடியும்? கிளவி மாற அவ்வளவு பேரும் கை தட்டி உற்சாகமா பாடுறாங்க. நமக்கு வாசனை. ஆளுங்களை சைஸுகளை பாரு. அவ்வளவு கிளவி மாற நல்ல சத்தமா பாடுறாங்க. இவங்க உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தி நாடியில கை கொடுத்துட்டு இருக்கான். எங்கோடி கூட நம்ம பாஸ் பண்ண முடியும்? வாய்ப்பில்லை ராசா. பாஸ் சொன்னா கரெக்டா இருக்கும். பாடணும் சரியா? 1 2 3 4 கூகைதானில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். சொல்லுங்களாரும். கூகைதானில் ஒளிந்து வெட்கத்தை அவர் மாற்றினார்,
நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்ல கை தட்டு. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. எதிரிகள் முன் உயர்த்தினார், தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். சொல்லுங்க. எதிரிகள் முன் உயர்த்தினார், தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவரே. காலை நிமிர செய்தார், உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், என்னை மகிழ செய்தார். இனி என்று பயம் எனக்கு இல்லையே. காலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. நடைய செய்தார், இனி என்றும் பயம். கிருபையால் எல்லாம், கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவரே. கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவர். கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். சொல்லுங்க. கிருபையால் எல்லாம் அருளினார். கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே. ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கையை தட்டி. ஓரவனதுரே. கிருபையால் என்னை உயர்த்தினார். எல்லாம் எனக்கு அருளினார். அந்த தேவன் எனக்கு நல்லவர்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழுப்பி நிற்க போறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். ஊற்றுமையா. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமை இந்த இரவு பொழுதில் இறங்கி வரப்போகிறது. வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் பலவீனம், சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கலாம். எனக்கு கடந்த வாரம், அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் ரெஸ்டே கிடையாது. ஊழியங்கள், நெஞ்சு முழுசா சளி, சரியான சாப்பாடு இல்லை. ஆனாலும் நான் இருப்பது அவருடைய கிருபை. ஏன் தெரியுமா? நான் அவரை ஆராதிக்கிறதுனால அவர் என்னை உயிரோடு நிற்க வச்சிருக்கிறாரு. அவரிடத்திலிருந்து பெறுகிற நன்மைகளை நாம் அனுபவித்தோம் என்னால், அந்த நன்மைகளை நம்ம ருசி பார்த்தோம்னா நாமளால சும்மா நிற்கவே முடியாது. ஆமா, நாமளால சும்மா நிற்க முடியாது. கடந்த நாட்களே அருமையான சுனிதா சிஸ்டர் பலவீனமா இருந்தாங்க. ஆனாலும் தேவன் நம்முடைய பலவீனத்தில் நம்மளை அப்படியே சோர்ந்து போக பண்ணாமல் அவர் பலன் கொடுத்து நம்மை நிற்க பண்ணி இருக்கிறார். மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆண்டவர் ஏன் அதை சொன்னார்னா, இந்த மாம்சம் இந்த மண்ணோடு அழிந்து போகிற ஒன்று. ஆனால் மாம்சத்துக்கு உள்ளே கர்த்தர் ஆத்துமாவை வைத்திருக்கிறார். அந்த ஆத்துமா விலையேற பெற்ற ஒன்று. சத்தமா தான் சொல்லலாமே. ஆமென், ஹல்லேலூயா. ஆத்துமா ஒரு மனுஷனை விட்டு போயிருச்சுன்னா அவன் இந்த உலகத்தில் அவன் என்ன சம்பாதிச்ச பிரயோஜனமே கிடையாது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டான். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பெரிய விலை ஏரியாவே மொத்தமா நீங்க வாங்கினாலும், இந்த வண்டவளல முக்கா பகுதி உங்க கையில இருந்தாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா நம்ம ஓடுற ஓட்டம் பயனுள்ள ஓட்டமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. பிரயோஜனம் உள்ள ஓட்டமா இருக்கணும்.
எதுக்குமே நமக்கு பாருங்க திருப்தியே இருக்காது. மனுஷனுக்கு திருப்தியே இல்லை. திருப்தியற்ற உலகத்துல நம்ம வாழ்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. பாடும்போது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு அதிகமா விரும்பி என் மேல உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்று ஆண்டவரே. உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பக்கத்துல இருக்கிற யாரையும் நீங்க டோன்ட் லுக் அட் மீ. இயேசுவை பார்த்து நீங்க ஆராதிக்க ரெடினா நீங்க இந்த இடத்தை விட்டு சும்மா போக மாட்டீங்க. ஏதோ ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, அப்படியே வலது கரத்தை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு காத்திருக்கிறே. நல்ல கை தட்டுவோமா சின்ன பிள்ளைகள் எல்லாம் வாய் திறந்து, ஏசப்பா தாகத்தோடு நான் வந்திருக்கிறேன், தாகத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஊற்றுங்கப்பா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லு, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். வம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. நல்ல கைத்தட்டு. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. வம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு ஊற்றுமையா, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி. ஓ ரபா சதர கமனதுரே நகசே. எஸ். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியர் மேலும் இளைஞர் மேல் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு ஊற்றுமையா, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல
நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஆமாப்பா, எங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட வளர்ச்சி கர்த்தர் கொடுப்பீராக. நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களை போல தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்கம்மா. ஊற்றுமையா, ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்து சொல்லு சத்தமா. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். புதிய கூர்மையான கருவியாகணும், பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகணும். புதிய கூர்மையான கருவியாகணும், பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகணும். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான். சத்தமா சத்தமா பாடு. ஊற்றுமையா தாகத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான். தாகத்தோடு காத்திருக்கிறேன். கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லான இதயத்தை சொல்ல, சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்து ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கு. பாடுங்க பாடுங்க. ஊற்றுமையா உன் வல்லமையே சத்தமாய். ஊற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஓ ஊற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு ஊற்றுமையா வல்லமையை. ஊற்றுமையா 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 வல்லமையே சொல்ல சொல்ல. ஊற்றுமையா வல்லமையே வாய திறந்து. ஊற்றுமையா வல்லமையே இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமை. ஊற்றுமையா வல்லமையே ரபகசதே ரேமாசே நரதேரேமே ரபலான நரனே சதா ரேமனா ரேமாசே ரபலால சொல்லே. ஊற்றுமையா உன் வல்லமையே அவளோடு காத்திருக்கிறேன். ஓ ஊற்றுமையா ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஊற்றுமையா நல்ல கை தட்டி ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை இப்பொழுது ஊற்றுவாராக. ஒவ்வொருவர் மேலும் தாகமுள்ள ஒவ்வொருவர் மேலும் தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றுகிற கடைசி நாட்கள். நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி ஆவில நிறைந்து அந்நிய பாஷை பெற்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷையில கர்த்தரை ஆராதி. தூரா பாகா ரபா ஷம்பா பாபா பாபா ரகம நதுரா பலபா ரபலபா ரபோ ரிக சம நதுரா பலபா. ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆவி பெற்ற தேவ ஜனமே, நீ கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆமென் வறட்சியை போல அல்ல, செழிப்பானவளாய்
கர்த்தர் செழிப்பானவளாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். உன் குடும்பத்தை மாற்ற விரும்புகிறார். உன் பிள்ளைகளை மாற்ற விரும்புகிறார். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. தூரா பாகா ரபா ஷபா ரபா ரபா ரக சந்து ரபா 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 ரபா. மகிமை மகிமை. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைங்க நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் அக்கினி உங்கள் மேல விழுவதாக, அக்கினி உங்கள் மேல விழுவதாக, அக்கினியை கர்த்தர் போடுவீராக. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அக்கினி விழுவதாக, கர்த்தருடைய அக்கினி விழுவதாக. சவால்களை எதிர்த்து நிற்க முடியாதபடி போராடுகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் இப்போ உடைக்கப்படுது. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமை. நல்ல 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 கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஆவில நிறைந்து. இது போதாது, இது போதாது. சகோதரிமார் சத்தமா சத்தமா கர்த்தர் அநேகரை தொடுகிறார். கர்த்தருடைய அக்கினி சிலர் மேல விழுது, சிலர் மேல விழுது. கர்த்தருடைய அக்கினி பெற்றுக் கொள்ளுகிற நேரம். ஓ ராபா பாபா மானா தூரா பாபா. சத்தமா கூப்பிடு, சத்தமா கை தட்டு, சத்தமா பலமாய் பலமாய் என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாதது எட்டாதது ஏய் உனக்கு அறிவிப்பேன். ராபாலா காரா ஷம்பலா பாபா தூரா மானா காரா ஷந்த ராபா லாபா ராபா ரேகா ஷந்து ராமா கானா தூரா பாலா ரேகா நாதா ராபா ஷிகா நாது ரியாந்தே ராபா லாகா. சிலர் மேல தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஆமென். நாவுகளை திறக்கிறார், நாவுகளை திறக்கிறார். உகராக லபா ராபா. கட்டுப்படுத்த முடியாத ஒரு தேவ பிரசன்னம் உன்னை ஆளுகை செய்கிறது. அக்கினி உங்கள் மேல போற. வாலிப பிள்ளைங்க கையை தட்டி கண்ணை மூடி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கண்ணை மூடி சோமு. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். தூரா பாகா ஷந்த ரபா பாபா ரிகா நாதா ரபா லாகா ரசியந்தே ராமா நாது ரபா லாபா ரியாகா ரபா லாபா ஓடகா ரகனா தரபா ஷேகே. நல்ல 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 ஆமென். அழிவிலிருந்து பாதுகாக்கிற ஒரு கரம் உனக்காய் நீட்டப்படுகிறது. அழிவிலிருந்து தப்புவிக்கிற ஒரு கரம் உனக்காய் நீட்டப்படுகிறது. நீ சுமக்கிற பலவீனத்தில் மரணம் வந்து விடுமோ என்று பயப்படுகிறாய். இந்த இரவில் தேவன் உன்னை தொட விரும்புகிறார். தேவனுடைய கரம் உன்னை தொட விரும்புகிறது. எந்தெந்த வியாதி குறித்து நீ பயப்படுகிறாயோ, இங்கே ஒரு சகோதரி பயப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஐயோ நான் மரித்து போய் விடுவேன், நான் மரித்து போய் விடுவேன். அடிக்கடி இந்த வார்த்தை உன்னுடைய காதுகளிலே உன் இருதயத்திலே கேட்டுக்கிட்டே இருக்கு. இனி என்னால வாழ்க்கை இல்ல, இனி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு அடிக்கடி பிசாசு உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு ராமா சியாச்சாரே ராமா லாகாரே உன்னை அழிக்கும்படியாய் நான் தெரிந்து கொள்ளவில்லை. அழிவிலிருந்து அநேகரை நீ மீட்டுக் கொள்ள முடியும், மீட்டுக் கொள்ள முடியாய். நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். அது உனக்கு தெரிகிறதா என்று தெரியல. இந்த இரவிலும் தேவன் சிலரை தொடுகிறார். சிலர் கடன் பிரச்சனையில மூழ்கி போய் கலங்கி நிற்கிறீர்கள். என் கடன் இப்படி வந்து விட்டது, இந்த கடனுக்கு ஒரு முடிவு இல்லையா? ஓ ராபா ஷாந்தா ராபா லாகாரா நாதுரியாந்தே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன் கடனை மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த இரவில் என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்னோடு இருக்கிறார் என்று சொல்றவங்க நல்ல கையை தட்டி 2 நிமிஷம், நல்ல கையை தட்டி 2 நிமிஷம். இது போதாது, இது போதாது. நல்ல நல்ல ரியாந்தா ராகாஷே தூரா பாபா பாபா கராதா ராபா லாபா ராபா ரியாந்தே ராகாஷாந்தா ராபா. குழந்தை பாக்கியத்திற்காக, குழந்தை எனக்கு கிடைக்கணும், இந்த குழந்தை எனக்கு அற்புதமாய் கிடைத்தால் இந்த ஊழியத்திற்கு நான் எதையாவது செய்வேன் என்று பொருத்தனையோடு ஜெபிக்கிற ஒரு மகளை ஆவியானவர் என் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறார். அது யார் என்று எனக்கு தெரியாது. எனக்கு அற்புதம் நடந்துருச்சா அதனுடைய தேவைகளை நானே சந்தித்து வைப்பேன். யாரும் எனக்கு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். நீண்ட நாட்களாய் கண்ணீரோடு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்.
ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நடக்கும் என்று. சில நேரங்களில் நம்பிக்கை அற்று போகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போவதில்லை சகோதரி, உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. கர்த்தர் உன் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட போகிறது. கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் கிரியை இந்த இரவிலே கர்த்தர் திறந்து விடுகிறார். கர்த்தர் திறந்து விடுகிறார். கர்த்தர் திறந்து விடுகிறார். ரேபாகா சந்தா ராபாகா நாதுரா பாபா பாபா. ஹalleluya ஹalleluya. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையை பிரிக்கிற சில குழப்பத்தின் ஆவிகள் நிறைந்த அவன் 2 நபர்கள் இதற்குள்ள இருக்கிறீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் உங்களால் வாழ முடியவில்லை. சத்துரு ஏதோ பிரச்சனைகளை கொண்டு வந்து, காரணம் இல்லாததற்கும் பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்க குடும்பத்தை தகர்க்க நினைக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை இணைத்திருக்கிறேன், நான் கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உன்னை சேர்த்து வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனித சக்தியாலும் அப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியாது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுகிற பிரச்சனையிலே தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. சமாதானத்தை பார்க்கணும், நன்மையை பார்க்கணும், அற்புதத்தை பார்க்கணும் நினைக்கிறாய், நடக்கல. இன்றைக்கு இந்த ராத்திரியிலே தேவன் அற்புதம் செய்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ ரமனதர சந்தரே ரியாந்தர மனலரசே ஓ ரகனதர சந்தரா ஓ ரமனதுரே. 2 கையை நல்லா உயர்த்தி அவனார்க்கும் கடன்காரனல்ல, അവനാർക്കും ഭാഗ്യത അല്ല, അവനൊപ്പം പറയാ ആരുമില്ല, അവനെ പോൽ ആരാധ്യനില്ല. 2 கையை நல்லா உயர்த்தி இந்த உலகத்தில் நம்மளை நேசிக்கிற நல்ல தகப்பன். 2 கையை உயர்த்தி சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடி அவன் யாருக்கும் கடன்காரனல்ல, அவன் யாருக்கும் பாத்தியதையல்ல, அவனொപ്പം പറയാ ആരുമില്ല, അവനെ പോൽ ആരാധ്യനില്ല, അവനാർക്കും കടൻകാരനല്ല, അവനാർക്കും പാത്യതയല്ല, അവനൊപ്പം പറയാ ആരുമില്ല, അവനെ പോൽ ആരാധ്യനില്ല. ആഹാ ഹല്ലേലൂയ ആഹാ ഹല്ലേലൂയ. 2 കൈകളെ ഉയർത്തി ആഹാ ഹല്ലേലൂയ ആഹാ ഹല്ലേലൂയ. சத்தமா சொல்லுங்க. ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஆமென். அவன் அற்புத மந்திரியாம் தெய்வம், நித்யதாதனும் வீரனாம் தெய்வம், உன்னத தேவன் நீர்
சூரியன் ராஜாதி ராஜனா மசிகா அவன் அற்புத மந்திரியாம் தெய்வம் நித்யநாதனும் வீரனாம் தெய்வம் உன்னத தேவன் நீதியின் சூரியன் ராஜாதி ராஜனா மசிகா சொல்லுங்க சொல்லுங்க சத்தம் உயரட்டுமே சைன்யமா மேகருடனாய் வரும் நீதா விரைவில் தன் பிரிய சுதரே தன்னோடு சேர்ப்பா வேகம் வரும் நேசுமெசிகா கொடபோடி தன் தூத சைன்யமுமா மேகருடனாய் வரும் நீதா விரைவில் தன் பிரிய சுதரே தன்னோடு சேர்ப்பா வேகம் வரும் மெசிகா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆகா அல்லே ஆகா உயர்த்தி பறந்தாயிட்டே எல்லாரும் ஒன்று சேர்ந்து சத்தமா அல்லேலூயா அல்லே நல்ல கைகளை உயர்த்தி கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே ஆவியாத்மா சரீரம் உம் சொந்த அதை சாத்தா தொடாமல் காப்பீரே சொல்லுங்க கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே அதை சாத்தா தொடாமல் காப்பீரே ரெண்டு கையை உயர்த்தி ஆகா அல்லே ஆகா அல்லே ஆண்டவர் நீரே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம் எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே எங்கள்
எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோ எங்குகின்றோ உமாசி. ரெண்டு கரங்களை உயர்த்தி தெய்வத்தை ஆராதிக்க. அல்லேலூயா. எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகளா ஒன்று சேர்ந்து சொல்லுங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உண்மையா சொல்லுங்கம்மா. மரித்தாலும் உம்மோ, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடு. வாயை திறந்து சொல்லுங்கக்கா. மரித்தாலும் ஆத்துமபாரம், ஆத்துமபாரம் தாருமையா. அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்துமபாரம் தாருமையா. அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ரெண்டு கையை உயர்த்தி. மரித்தான். ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் அல்ல, ஒரு அர்ப்பணத்தில் முடியணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மரித்தான் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தான். இன்னும் நல்ல சத்தமாய் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. கையை நல்லா சச்சி சொல்லுங்க. வாழ்ந்தாலும் உம்மோடு இயேசுவே, மரித்தாலும் உம்மோடு. ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். அர்ப்பணிப்போட சொல்லுங்க. மரித்தாலும் ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. நான் இயேசுவுக்காய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். நான் இயேசுவுக்காய் என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற நேசம் எனக்கு வேண்டாம். மாயான உலகத்தை நம்பி நம்பி நான் மாண்டு போனது போதும். அந்த இயேசு எனக்கு போதும்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி. அக்கா, தங்கச்சி, தம்பி, அந்த இயேசு எனக்கு போதும்.
நான் உலகத்துல எல்லாம் நேசித்து எல்லாமே எனக்கு ஏமாற்றமாய் இருக்கிறது, எல்லாமே எனக்கு தீமையாய் முடிகின்றது. நான் யாரையெல்லாம் நம்பி இருக்கிறேனோ, யாரையெல்லாம் நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேனோ, எல்லாம் எனக்கு தீமையாய் இருக்கிறது. எனக்கு இயேசு போதும்னு சொல்றவங்க உங்க 2 கையை மேல உயர்த்தும் போது பரலோகம் உங்களை பார்க்குமே. இந்த உலகத்துல எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். கணவன் மனைவி பிள்ளைகள் பாசம் உறவுகள் நேசம் எல்லாம் ஒரு நாளில் இந்த மண்ணோடு முடிந்து போய்விடும். ஆனா அவர் கரத்தில் நாம் இருப்போம் என்றால் 2 கையை நல்லா உயர்த்தி வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க எல்லாரும். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் நீங்க சொல்லணும். ஆண்டவர் விரும்புறாருக்கா? ஒரே குரலாய் சேர்ந்து வாழ்ந்தாலும் உம்மோடு. நல்ல கைகளை தட்டி ராஜாவை ஒரே ஒரு வாழ்க்கை நல்லா தட்டலாமே. இனி அவர் உன்னை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சகோதரியே, இதுவரை கைவிட்ட அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? இயேசுவின் கரம் இந்த இரவில் உன் கரத்தை பிடிக்கிறது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அவருடைய கரத்திற்குள்ளாய் நீ இருக்கிறாய். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி. 1 மணி நேரம் உங்க பிரசன்னத்தில் நாங்கள் இன்பமாய் ஆராதிக்க நீர் கிருபை பாராட்டினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இரவு பொழுதிலும் தேவனுடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் நிறைத்திருப்பதற்காக நன்றி. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாய் நீர் அனுப்பாமல் இருப்பதற்காக நன்றி. தகுந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படி கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.